வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றும் பழமை போல தாயக பிரச்சனைகள், தாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் மாற்றங்கள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக வரவு செலவு திட்ட விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மிகப்பெரிய ஒரு அரசியல் தெளிவாளராக தன்னுடைய கருத்துக்களை முன்வச்சுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் பல்வேறு சர்ச்சைகளையும் உருவாக்கி இருக்கிறது. அவர்களுடைய இந்த DTNA கூட்டமைப்பு, அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்துள்ள கூட்டமைப்பு, இது எல்லாமே தற்பொழுது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது விடயம் தொடர்பாக அரசியல் ஆய்வாளரும் தமிழர் விடுதலை புலிகளின் வேர்கள் பல்நோக்கு புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினராகவும் இருந்த முல்லமதி அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் முல்லமதி. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இச்சலுகை நவம்பர் 20 வரை. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. உண்மையிலேயே இந்த செல்வம் அடைக்கலநாதனுடைய இந்த அரசியல் தமிழ் தேசியத்தை கிட்டத்தட்ட உலுக்கி போட்டிருக்கே சொல்லலாம். என்றால் பல்வேறு வாதங்களும் பிரதிவாதங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் எதற்குமே செவிசாய்க்காது, எதுவுமே நடக்காதது போன்ற ஒரு அரசியலை தமிழ் தேசிய தலைமைகள் முன்னெடுக்கின்றன. இது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வியும் கூட. தமிழர் அரசியலை சர்வநாசம் செய்து இலங்கையை சிங்கள பௌத்த நாடாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற தேவை சிங்கள தேசியவாதிகளுக்கு மட்டுமல்ல, அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் ஒரு அவசியமான விஷயம் என்பது அரசியல் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். இதனால் இலங்கை அரசியல், இலங்கை சிறுபான்மை இனங்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமை, அந்த உரிமைகளை மீட்பதற்கான உரிமைசார் அரசியல், இதுகளில் எல்லாம் பாரிய தாக்கங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். திரு செல்வம் அடைக்கலநாதன் விடயத்தை பொறுத்தவரையில் அவர் கெலோ இயக்கத்தின் தலைவராகவும், சங்கு கூட்டணி, தமிழ் கூட்டணியின் பேர் எனக்கு வருதில்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராகவும் அவர் செயல்பட்டு வருகின்ற நிலையில் அவர் மீது ஒரு பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. அவருடைய ஒரு குரல் பதிவை நாங்கள் சமூக வலைகளில் பார்த்திருக்கின்றோம். அந்த குரல் பதிவுக்கு ஊடாக அவர் ஒரு 15 வயது பெண்ணுடன் பாலியல் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதும், அந்த பெண் பின்னர் திருமணம் ஆகி இன்று கணவன் போதை வஸ்து கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கலில் சிறையில் இருப்பதாகவும் பல்வேறு கதைகள் பேசுகின்றார்கள். ஆனால் நேற்றைய உங்களுடைய நேர்காணலில் தான் சாம் சம்பந்தனுடைய விளக்கங்களை நான் கேட்டேன். எனக்கு அதிருப்தியாகவும் இருந்தது. அதே வேளையில் அவர்கள் ஒரு கட்சியாக தங்களுடைய கருத்துக்களை கூறுகின்ற அந்த ஜனநாயக உரிமை அவர்களுக்கு உண்டு, மக்கள் நீதியை பார்த்துக் கொள்வார்கள் என்ற அளவில் இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஈழப் போராட்டத்தில் மிக முக்கியமான தரப்பாக செயல்பட்ட விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி இருக்கின்ற அடிப்படையில் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சி இன்றைக்கும் இது சம்பந்தமாக மௌனமாகத்தானே இருக்கு. அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலையே. வாரன் அது சார்ந்து நான் கருத்து கூறுகிறேன். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயம் சார்ந்து விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு, அல்லது விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுடைய நிலைப்பாடு, அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்த மக்கள், ஆதரிக்கின்ற மக்களுடைய பார்வையாக எங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு எங்களுக்கு வந்ததனால் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருவரான EPRLF தலைவருக்கும் ஏனையவர்களுக்கும் கடுமையாக எங்களுடைய கருத்தை கூறியிருக்கின்றோம். செல்வம் உடனடியாக கூட்டணி தலைமைத்துவத்திலிருந்து விலத்தி இருக்க வேண்டும். அவர்கள் கெலோ இயக்கத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறாரோ இல்லையோன்றது கெலோ இயக்கத்தின் நிலைப்பாடு. அது மக்களுக்கும் கெலோ இயக்கத்துக்குமான பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமை பொறுப்பில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, அது சம்பந்தப்பட்ட ஒரு கொலை, அதே வேளையில இந்த பிரச்சனையை அடியொற்றி இலங்கை அதிரடிப்படைக்கு செல்வம் அடைக்கலநாதன் தகவல் வழங்கியதாக சொல்லி அதிரடிப்படை சென்று சோதனைகள் நடத்தி அழுத்தங்கள் கொடுத்து அந்த கொலையின் பின்னணியில் பல்வேறு தகவல்கள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையிலிருந்து செல்வம் வெளியில வந்து அதுக்கு பிறகு கூட்டணிக்கு தலைமை வைக்க முடியுமான்றதை பார்க்கலாம். உடனடியாக அவரை அகற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். நீங்கள் ஜனநாயக போராளிகள் தொடர்பில் கேட்டிருந்தீர்கள். ஜனநாயக போராளிகள் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ மக்களினுடைய அரசியல் உரிமைகளை மீட்பதற்காக ஆயுத வழியிலும் போராடியது. இன்றைக்கு ஜனநாயக வழியிலும் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இயக்கமாக பெரும் கட்டமைப்பாக இல்லை என்றாலும் அங்கங்கு பல்வேறு முயற்சிகள் எங்களுடைய தரப்பிலும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் வெளிப்படையாக பேசுகின்றவர்களில் நான் ஒருவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த பிரதேச சபை தேர்தல் கால பகுதியில் வடகிழக்கு பிரதேசங்களை JVP ஆக்கிரமிக்கும் ஒரு அபாயம் இருப்பதாக தமிழ் புத்திஜீவிகள்
எங்களுடைய போராட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் மூத்த போராளிகள் பலர் கருத்து கூறியதன் விளைவாக இதுக்கு ஏதாவது மாற்று நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதனால இங்கிலாந்தில் வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய மூத்த சக போராளி ஒருவர், அதாவது ஈழவன் என்ற ஈசன், என்னுடன் தொடர்பு கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாங்கள் எங்களுடைய மக்களை பிரதிநிதிகளாக பிரதேசங்களில் நிறுத்துவதற்கான முயற்சியை செய்வோம் என்று கேட்ட பொழுது ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு பின்னாலே அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கருத்தளவில் உடன்பட்டு நாங்கள் அது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவில் தான் அந்த அனுமதியை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் அந்த தேர்தலிலும் கூட ஜனநாயக போராளிகள் கட்சியும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்டவர்களும் சரியாக செயல்படாத காரணத்தினால் அந்த தேர்தல் முடிவுடன் நாங்கள் அவர்களுடன் இருந்து விலகி வந்தோம். இரண்டாவது, ஜனநாயக போராளிகள் கட்சி உருவாக்கப்பட்டதன் பின்னணி உங்களுக்கு தெரியும். அது ஒரு நீண்ட கதை. அதாவது 2009 மே 18க்கு பிறகு ஆயுதங்களை கைவிட்ட விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியலை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலங்கை இந்திய உளவுத்துறைகள் நன்றாக தெரிந்திருந்தன. அரசியல் வட்டாரத்திலும் தமிழரசு கட்சி உட்பட எல்லாருக்குமே தெரியும். அதனால விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி மீண்டும் அரசியலுக்கு வருமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை அவர்கள் எடுப்பார்கள். அதனால் தமிழ் தேசிய அரசியல் வலுப்புறம் என்றதனாலே அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை அரசியல் கட்சிகள், அப்பொழுது ஆளுந்தரப்பாக இருந்தவர்கள், உளவுத்துறை, இப்படி பல்வேறு தரப்புகள் கூடித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை பிரித்தெடுத்து சிவராஜா கஜேந்திரனை அழைத்து விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற பெயரில் இருந்து விடுதலை புலிகளை அகற்றி மக்கள் முன்னணி என்ற ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அடைமொழிக்குள்ள ஒரு அரசியலை முதலில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அந்த அரசியலுக்கு புலிகளுக்கு ஆதரவாக இருந்த புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் பெரும் ஆதரவு வழங்குவதும் பெரும் நிதிகளை வாரி வழங்கி கொண்டிருந்ததும் தேர்தலில் தாக்கங்களை செலுத்துகின்றதும் போன்ற சம்பவங்கள் நிகழத் தொடங்கிய பொழுது அதை பலகீனப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்படும் பொழுது இதை இலங்கை அரச உளவுத்துறையும் இலங்கை அரசு செய்ததனால இந்திய உளவுத்துறை வித்யாதரன் என்ற ஊடகவியலாளர் கூட ஒரு முயற்சியை எடுக்கிறது என்றுதான் வித்யாதரனுடைய பத்திரிகை செய்தி என்று எங்களுடைய போராளிகளும் மக்களும் எங்களுக்கு அந்த கருத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், எதிரிகளின் பாதையில் எங்களின் பயணம் என்ற ஒரு வழிப்பயணத்தை நாங்கள் முன்னெடுக்கலாம். அவருடைய அந்த குழப்பாதை எங்க வித்யாதரன் ஒரு பத்திரிகை செய்தியை தான் போட்டிருக்கிறார். நான் வித்யாதரனோடு தொடர்பு கொண்டு கதைத்திருக்கிறேன். நல்ல முயற்சி. நாங்கள் போராளிகளின் பேர் விவரங்களை தாரோம், அவர்களை கூட்டிக் கொடுத்து அரசியல் விடுங்கன்னு சொல்லி நான் காக்கா நெருவண்ண அரசியல் துறையில இருந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பொறுப்பா இருந்த மூந்தன் இப்படி போராளிகளின் பேர் விவரங்களை நாங்கள் கொடுத்திருந்தோம். அப்படியானவர்கள் யாரும் அந்த ஜனநாயக போராளிகளுக்கு வரவில்லை. ஆனால் வந்தவர்களை வைத்து அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு போறார்கள். தேர்தலை இலக்கு வைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியலாகவும் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றி வாகை சூடுவதற்காகவும் அது இலங்கை உளவுத்துறையால மடைமாற்றப்படுகிறது என்பதும் எங்களுக்கு தெரிஞ்ச பொழுது நாங்கள் பொறுமையாக இருந்து 2017 திலீபன் வழியில் வருகிறோம் என்ற ஒரு கோஷத்துடன் அந்த அரசியலுக்கான ஒரு இசைப்பாடல் திருவட்டையும் வெளியிட்டு அதுல வந்திருந்தது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடு ஏனைய அரசியல் கட்சிகளை விட மிக மோசமான பிற்போக்குத்தனமானதாக இருக்கிறது என்பது எங்களுடைய போராளிகள் தரவுகளை திரட்டி அனுப்ப தொடங்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு கட்டுரை ஒன்று பார்த்திருப்பீர்கள், வீரர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் துளசி இளங்கதிர் ஆகிய 2 பேர் போலி துப்பாக்கிகள், தண்ணி துப்பாக்கியோட இளங்கதிர் நிற்கிறார், தடி ஒன்று தூக்கி வச்சு கொண்டு துளசி நிற்கிற ஒரு புகைப்படத்தை எல்லாம் வச்சிருக்கிறார்கள். இது போன்ற பல ஆதாரங்கள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் போதையில் வீதியில் படுத்திருக்கிறது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு இதையெல்லாம் பார்த்து என் மீது பெரிய அழுத்தங்கள் வந்தது. இவர்களை வளர்க்கிறாள் நீதான், இவர்களுக்கு பின்னால் நிற்கிற நீதான், இப்படி இவர்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாது, உடனடியாக இவர்களை இந்த செயற்பாடுல இருந்து ஒதுங்க சொல்லுங்க சொன்ன பொழுதுதான் நான் IBC போய் அறிவிச்சான், ஜனநாயக போராளிகள் விடுதலை புலிகளின் தேர்தல் செயல்படுத்த ஆகிவிட்டனர். பிரதேச சபை தேர்தலில் பிரதேசங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களை மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கினோம். அந்த வாய்ப்பையும் அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. இப்பொழுது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இந்திய தரப்பால் அவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எங்களுக்கு உண்மை தெரியாது. ஜனநாயக போராளிகள் கட்சி விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் நிகழ்ச்சிகள் இல்லை. ஆனால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றோம், நாங்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றோம். ஏற்கனவே நான் உங்களுடனும் கூட கலந்துரையாடும் பொழுது சொல்லியிருந்தேன், தேசிய மக்கள் சக்தி திறந்த மனதுடன் செயல்பட வேண்டும், விடுதலை புலிகள் ஜனநாயக வழியில் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும், உண்மையான போராளிகள் அணிதிரண்டு நாங்கள் மக்களுக்காக அரசியல் செய்வதற்கு வழிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு அது வேறு விதமாக எல்லாம் புறப்பகண்டாக்கள் பண்ணி நீங்கள் கூட விடுதலை புலிகள் மீது பல அலிகேஷன்களை வைத்து மன்னிப்பு கேட்க வேணும், இப்படி வந்தா தான் அரசியலுக்கு வரலாம்னு உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க. அதுகளுக்கு நாங்கள் பதில் சொன்னோம். அதுகளில் நியாயங்கள் இருக்கலாம், சரிவழிகள் இருக்கலாம். அரசியல் நீரோட்டத்தில் வரும்பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேவையாகவும் கடமையாகவும் இருக்கும். ஆயுத போராட்ட கால சம்பவங்கள் தொடர் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுதும் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது வெளியே யாருக்கும் சொல்லப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த மாவீரர் தினத்துக்கு முன்னர் ஒரு முயற்சி ஒன்று அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விடுதலை புலிகள் கட்சியாக பரிணமிக்க வேணும் என்ற அடிப்படையில பாக்குறீங்களா? நாங்கள் அதாவது இப்ப இன்றுள்ள நிலையில் எங்களுடைய இனத்துக்கான அரசியல் தலைமைத்துவத்தை, அரசியல் வழிகாட்டுதலை பாதுகாப்பதற்கு எங்களுடைய போராளிகளை நாங்கள் அணிதிரட்டி ஒரு அரசியல் கட்சியை எல்லோருடைய ஆலோசனைகளையும் ஏற்று எந்த சந்தர்ப்பத்திலும் திருப்ப முடியாத அளவில்
தவறாக யாராலும் கையாள முடியாத அளவில் தனி மனிதர்களுடைய ஆதிக்கத்தில் இல்லாத நிலையில் ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக போராளிகளுடைய அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் அதை முன்னெடுக்கக்கூடிய அளவில் அதை கட்டமைக்கிறதுக்கு முயற்சித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களோட போராளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக எல்லாரும் 50 வயசை கடந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் பொறுப்புணர்வாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமையை நான் அவதானிக்கின்றேன். அதனாலே அவ்வாறான ஒரு முயற்சி கைகூடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ராத்திரி கூட சில போராளிகள் கதைத்தார்கள். தாயகத்தில் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகள் போன்ற சில நடவடிக்கைகள் அவர்களால் மிக குறைஞ்ச அளவு நிதி வசதிகளோடு கிடைக்கின்ற ஆதரவுகளோடு செய்து வருகின்றார்கள். நாங்கள் இந்த தமிழர் அரசியல் இன்றைக்கு இந்த செல்வநாயகல்நாதனுடைய இந்த செயற்பாடுகள், இந்த கடந்த தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இந்த கூட்டணி இவர்கள் எல்லாம் செயலற்ற நிலையில் வந்ததன் பின்னால் இந்த சிவிகே இந்த முன்னாள் முதலமைச்சர் ஓய்வு பெற்ற நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த சாராத் அவர்களுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து விட்டார்ன்றதோட அவர் மீது இருந்த மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் போனதன் பின்னணி படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்றதற்கு அப்பால் இந்த மக்களை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கான அரசியல் செய்வதற்கான ஒரு தார்மீக உரிமையும் கடமையும் ரத்தத்தோடு ஊறிப்போன அரசியல் எங்களிடம் இருக்கிறது, போராளிகளிடம். ஆகவே போராளிகள் இந்த அரசியலை பொறுப்பெடுப்பதற்கு எங்கள் மக்கள் முன்னிலையில் வந்து நிற்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு. அதனால நிலைமைகளை பார்க்க இப்ப தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொண்டால் அது ஏதோ இந்த தலைவெட்டுப்பட்ட கோழி மாதிரி அங்க இங்க எல்லாம் ஓடிக்கொண்டு திரிகிற மாதிரி தான் இருக்கே ஒழிய அதுக்கு ஒரு 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 தலைமைத்துவம் இருக்கிற மாதிரியோ அதுக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கிற மாதிரியோ கூட இல்ல. இப்ப நீங்கள் ஒரு இன்னொரு கட்சியை உருவாக்குவதை பற்றி சொல்றீங்க. இன்பராசா என்ன சொல்ற புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழர் விடுதலை புலிகள் என்று ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறார். இப்படியே காலத்துக்கு காலம் ஒவ்வொரு கட்சி உருவாகி கொண்டிருக்க அந்த கட்சிக்கு ஒரு தலைமை, அந்த கட்சி கட்டமைப்பு, இது எதுவுமே இல்லாமல் தமிழ் தேசியம் இன்னும் தொடர்ந்தும் தவண்டு கொண்டிருக்கிற நிலைமையில தானே இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். 2009 மே 18 எங்களுடைய ஆயுதங்களை பறிச்சு தமிழீழ, அதாவது நிழலர் சாங்கத்தை கலைத்து வடகிழக்கை முற்றுமுழுதாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்காவாக பிரகடனப்படுத்திய ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு பாராளுமன்றம் இலங்கையினுடைய அரசியல் தங்களுக்கு உட்பட்டுத்தான் அங்கே யாரும் அரசியல் செய்ய முடியும் என்ற காரணத்தினாலே அங்கதான் போராளிகளும் விரும்பியவர்கள் வந்து அரசியல் செய்வதற்கான இடவழிகள் இருக்கிறதா இந்த விடுதலை புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் என்ற கட்சியை இன்பராசா உருவாக்கி இருக்கிறார். அந்த இன்பராசாவுக்கு உங்களுக்குமான முரண்பாடு புனர்வாழ்வளிக்கப்பட்ட என்ற அந்த பதத்துக்கு கீழே இந்த அரசியலை முன்னெடுக்க கூடாது. இப்ப நான் இன்பராசா அந்த இதை தொடக்கிற காலத்தில் உடனடியாக இன்பராசாவோடு தொடர்பு கொண்டு நாங்கள் சொன்னது, உங்களை போன்றவர்கள் ஜனநாயக போராளிகள் என்ற இந்த பேருக்கு கீழே அணிதிரண்டு அதை நல்வழிப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு வலுவான அரசியலாக்குவோம், நீங்க அங்க வாங்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் கேட்டாங்க. அவர்களும் சில முயற்சிகள் எடுத்து பார்த்தவர்கள் அது சரிவர இல்லை. அப்ப இவர் இந்த புனர்வாழ்வளிக்கப்பட்ட அடையாளத்தோட நிற்கிறார். அது அந்த மட்டையை தோல்ல போட்டு கொண்டு விடுதலை புலிகள் அரசியல் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அது எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் எனக்கு அந்த ஆதங்கம் விளங்குது. என்னடா புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட சொல்லிங்க, ஆறான புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கேள்வி ஒன்று. அதனால எதற்காக ஏன் புனர்வாழ்வு என்ற கேள்வி இருக்கு. எங்களுக்கு நாங்கள் அவருடைய நியாயம் எப்படி இருக்குன்றால் அப்படி சொல்றதன் மூலம் தாங்கள் இந்த அரசுடைய கெடுபிடிகள் இல்லாமல் போகும் என்றதான் அவர் ஒரு வாதமா வைக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஏனைய அரசியல் கட்சிகளுக்கும் போராளிகள் நடத்துற அரசியலுக்கும் இந்த வேறுபாடு இல்லை. இன்றைக்கு நாங்கள் என்ன காய்ச்சி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களோட போராளிகளோட எங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்கு சட்டவாளர்களின் உதவிகளை நாங்கள் நாடுவோம். ஆனால் எங்களோட மக்களுக்கான அரசியலை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்றதை எங்களோட மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்கள் மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் நிற்க முடியும். இப்ப நாங்கள் ஆயுதங்களோடு எங்களுடைய போராளிகள் நின்ற போதும் கூட எங்களுடைய மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள். இந்த வரிப்புலி சீருடை உருவாக்கப்பட்ட பொழுது முத்தியங்கட்டில் அந்த சீருடை தைத்துக் கொண்டிருந்த தையலகத்தை கண்காணிக்கும் பொறுப்பு எனக்கு மல்லியால் வழங்கப்பட்டிருந்த பொழுது நான் அந்த துணி எடுத்து தலைவருக்கு அனுப்பிய பொழுது தலைவர் எனக்கு திருப்பி போட்ட பதில் இதை நான் கையால குறித்தான் வடிவமைச்சு. இந்த துணி என்ன சாதனைகளை சாதிக்க போறதுன்றதை பொறுத்திருந்து பாரு. அதை முல்லைத்தீவு ராணுவ முகாம் தாக்குதலின் போது BBC எடுத்து சொன்ன சீருடை அணிந்த புலிகள் சீறிப்பாய்கிறார்கள், சிங்கள படைகள் ஆயுதங்களை போட்டு விடுறார். வர்றது புலிகள் என்றது 100% தெரியுது. ஏன்னா எல்லாரும் சீருடையோடான் தருகிறேன். அப்ப அந்த சீருடை எப்படி எதிரிகளை நிலைகுலைய வைத்தது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஆனபடினால கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு பெற வேணும். அப்ப இந்த மிதவாத அரசியல் கட்சிகளை போல போராளிகள் செயற்பட வேண்டிய தேவை இல்லை. அதில் இன்பராசாவுடைய கருத்துக்கு நான் உடன்படவில்லை. அதாவது நாங்கள் எங்களுக்கான கால சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேணும். நேர்ல தான் பிரச்சனை என்றால் ஏன் அவரோட ஒரு உடன்பாட்டுக்கு போயிடாது நீங்கள் இந்த பேரை மாத்திர விஷயத்துல? இல்ல, நாங்கள் அவருடன் பலமுறை காய்ச்சிருக்கிறோம். இன்பராசாவோட நான் நேரடியாக காய்ச்சிருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை என்றால் பூனைக்கு மணி கட்டுவது யார்? இன்பராசா யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் வெளிப்படையாக செய்யப்பட்ட ஒரு போராளி. முல்லைமதி யாருன்றது இன்பராசாவுக்கும் தெரியாது. இப்ப இந்த ஆஸ்திரேலியால மாறன் சொன்ன மாதிரி தான் முல்லைமதி எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் சொல்றார் தான் இயக்கத்தாலே அனுப்பப்பட்ட ஒரு போராளி என்று சொல்றார். அப்படி என்று சொன்னால் இவர்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்தை மூல கட்ட வைக்கணும்,
முள்ளிவாய்க்கால காலம் வந்த நாங்கள் எல்லாரும் எதிரிகளிடம் சரணடைந்தவர்கள், நாங்கள் இயக்கத்தை விட்டு வந்தவர்கள் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்றோம். இதுதான் உண்மையான நிலவரம். இன்றைக்கு பூனைக்கு மணி கட்டுவது யார்? இப்பதான் நாங்கள் ஒரு உறுதி முடிவெடுத்திருக்கிறோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எதுவும் தாயக அரசியலை பலப்படுத்த போவதில்லை. அதனால் நாங்கள் தாயகத்தில் இருக்கிற எங்களோட தொடர்பில் உள்ள போராளிகள் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இந்த அரசியல் நிச்சயமாக செய்ய முடியும். தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் அணுகி எங்களை செயல்படுவதற்கு விடும்படி கேட்க வேண்டிய ஒரு உரிமையும் தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அப்ப அவர்கள் இன்றைக்கு அந்த ஆட்சியை கையில வச்சிருக்கிறதால ஜனநாயக வழியில் எமது மக்களின் பேராளர்களாக நாம் செயல்படுவதை அவர்கள் தடுக்க கூடாதுன்றதுதான் நாங்கள் வலியுறுத்துறோம். ஏற்கனவே சொல்லி வரோம். இலங்கையினுடைய 9 மாகாணங்களில் 7 மாகாணங்கள் சிங்கள தேசியவாதத்தின் ஆட்சி அதிகாரத்திற்குள் இருக்கிறது. வடகிழக்கு மாகாணம் தமிழர்களிடம் இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் சொல்றோம். இந்த அரசியல் மாற்றம் தொடர்பில் எங்களோடு உரையாடிய தமிழர்கள், இந்த ஜேவிபிக்கு ஆதரவாக நின்றவர்கள் கூட நாங்கள் சொன்ன விஷயம் இதுதான். அதாவது இந்த 83ஆம் ஆண்டு இந்தியா இலங்கையை 2ஆக பிரித்து ஒரு தனிநாட்டை உருவாக்க எடுத்த முயற்சியின் போது இந்தியாவே சொன்னது என்னன்னு சொன்னால், இது ஒரு சிறிய தீவு, ராணுவத்தால எல்லைகளை பாதுகாக்க முடியாது, ஒரு எல்லை கோட்டை நாங்கள் வரையறுத்து தாரோம். தமிழீழம் ஸ்ரீலங்காவாக 2 பாஸ்போர்ட் 2 தேசங்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கொழும்பில் இருக்கிற தமிழர்களுக்கு அவர்கள் இரட்டை உரிமை கொடுக்க வேண்டும். அல்ல தென்னிலங்கையில் ஸ்ரீலங்காவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் இரட்டை குடியுரிமை கொடுக்கணும். தமிழீழத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்ப இன்றைக்கு ஒரு சிங்களவர் வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு வணிக நிறுவனத்தை பணம் கொடுத்து வாங்க போறோம்னு சொல்லி சொன்னால் அதை வாங்க முடியாது என்று சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை தடுக்கிறதுக்கு அந்த தமிழர்களின் அரசியலுக்கு உரிமை இல்லை. இப்ப போராடினோன்றதுக்காக எங்களுக்கு உரிமை இல்லை. அப்படி இருந்தால் தென்னிலங்கையில் போய் எங்கட மக்கள் காணி பூமி வாங்கவும் இல்லாத காசு கொடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் அரசியல் தெரியாத, சமூக வாழ்வியல் தெரியாத அற்பத்தனமானவர்களுடைய பிதற்றல்கள். ஆகவே நாங்கள் கேட்கிறது என்னன்னா, இந்த மண்ணின் ஆளுமை எங்களுடைய மக்களிடம் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கினுடைய நிர்வாக கட்டமைப்பு தமிழர்களிடம் இருக்க வேண்டும். நாடு நீங்கள் ஒன்றா இருக்கலாம். அது நீங்கள் எங்கள் தமிழ் மக்களுக்கான நியாயமான உரிமையை வழங்கினால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு உத்தரவாதமாக சொல்கிறோம். நாங்கள் இலங்கையை பிரிக்கிறோம் என்ற நிலைப்பாடு எங்களுடைய இறுதி நிலைப்பாடு. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்றது எங்களுடைய தாகம். நாங்கள் அதை விரும்புகிறோம். நீங்கள் தமிழீழத்துல நாங்கள் இருக்கணும் என்று முடிவு செய்கிறது உங்களோட வேலையா இருக்கணும். எங்களோட வேலையாக அது இருக்க முடியாது. நாங்கள் ஆயுதமேந்தி போராடிய காலம் முழுவதிலும் நீங்கள் எங்களை ஆக்கிரமித்து அடிமைப்படுத்துவதற்கு எதிராக தான் நாங்கள் போராடினாங்களே தவிர நாங்கள் நாட்டை பிரிக்கிறதுக்கு போராடவில்லை. எங்களை எல்லையை கடந்து நாங்கள் உங்கள்கிட்ட வரவில்லை. நீங்கள் உங்கள் எல்லையை கடந்து வந்து எங்கள் மண்ணில் தாக்குதல்களை நடத்தும் பொழுது, எங்கள் மக்களுக்கு எதிராக, போராளிகளுக்கு எதிராக இழைக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய பாணியில் நாங்கள் சொன்னோம், கொழும்பையும் கொடியனே எங்கள் மண்ணை நீ தொட்டால் கொழும்பையும் நாங்கள் தாக்குவோம். படை கொண்டு எங்கள் மண் மீது பாய்ந்தால் பாடையில் உன்னை தூக்குவோம். அங்க உங்களை ஈவிரகம் பார்க்க மாட்டோம். கொடியனே எங்கள் மண்ணை நீ தொட்டால் கொழும்பையும் நாங்கள் தாக்குவோம். எங்கள் பாடசாலைகள் மீது நீ குண்டு போட்டால் நாங்கள் வந்து பதிலுக்கு சிங்கள குழந்தைகள் படிக்கிற பாடசாலை மீது நாங்கள் குண்டு போட போவது இல்லை. ஆனால் கொழும்பில் இருக்கிற உன்னுடைய வர்த்தக வணிக நிறுவனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தலாம். எங்கே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். எங்களுக்கு இருக்கிற எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ஒரு அரசியல் ஜனநாயக வழிக்கு வந்திருக்கிறோம் இல்ல. இன்றைக்கு இந்த செல்வத்துடைய பிரச்சனையில இந்த கூட்டமைப்புல ஜனநாயக போராளிகள் மட்டும் இருக்கல, புளோட் இபிஆர்ல இவர்களும் இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஏதோ ஒரு வகையில கூட்டணி. இது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் புளோட் டிபிஆர்ல இந்த இயக்கங்களை பற்றி சொன்னீங்கன்னா, நான் செல்வம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பில் இந்த தகாத செயற்பாடுகள் தொடர்பாக எந்த குற்றச்சாட்டுகளும் உண்மையில நான் அறியவில்லை. இல்ல அவர்கள குற்றச்சாட்டு இல்லை, ஆனா அவர்களும் இதுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள இல்லை. அதே போல இந்த எங்களுடைய சித்தார்த்தன் மீது பல குற்றச்சாட்டுகள் வவுனியாவில் இருக்கிறது. லக்கி முகாமில் அவர் வந்தால் அவருக்காக பெண்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்றது வரை குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அங்கே அலுவலர்கள் கேட்டதாக ஒலிப்பதிவுகள் கூட எங்களுடைய போராளிகளாலே ஒலிப்பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருந்தது. நான் அந்த ஒலிப்பதிவுகளை கூட கேட்டிருக்கிறேன். லக்கி முகாமில் பெண்கள் சித்தார்த்தன் மீது அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்குது. புளோட் வந்து வவுனியாவில மிக மோசமான படுகொலைகளை செய்திருக்குது, கடத்தல் செய்திருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுல சித்தார்த்தனுக்கு பெண்கள் விஷயத்துல அவ்வளவு இருக்குன்றது நான் கேள்விப்படையில. சித்தார்த்தன் ஒரு அரசியல் ரீதியாக முதுகெலும்பு இல்லாத மனிதர் என்றது உண்மை. அரசியலில் ஈடுபடுவது எந்த வகையில் மாணிக்கதாசனை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு சித்தார்த்தன் இருக்கல அந்த காலகட்டத்துல. அது உண்மையிலேயே அவர் அந்த தலைமை பதவியை அன்றைக்கு அவர் என்ன சொல்ற பதவியை திறந்திருக்கும். தன்னை தான் கட்டுப்படுத்தலான அதுல இருந்திருக்க கூடாது. இதே விஷயம்தான் ஜனநாயக போராளிகள் கட்சியை பொறுத்தவரையிலும் கட்சி தலைவராக இருக்கிற வேந்தன் ஒரு கையாளாகாதவர். ஆகவே அவரையும் அவரோடு சிலரை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அவரும் புலிகளுக்கும் ஒரு அரசியலுக்கு நாங்கள் இடம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் நினைத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் புலிகளும் இல்லை, புலிகள் அரசியல் செய்கிறவர்களுக்கானவர்களும் இல்லை. செல்வம் தொடர்பில் நாங்கள் அதிகம் பேச விரும்பவில்லை. அது
இயக்கத்தினுடைய உள்பிரச்சனை. ஆனால் நான் கடந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் கண்டிப்பாக அதுல மாற்றுக்கிறது. கடந்த முறை நீங்கள் கேட்ட பொழுது நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் தொடர்பில் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாங்கள் சில அறங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உணர்வோடு இருக்கிறபடினால வறுமனைய செல்வத்தின் ஒரு சில படங்களை நாங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வர முடியாது. நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட பெண்களையும் கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய கண்ணை மறைக்கலாம், முகத்தை மறைக்கலாம், ஆனால் வேறு பகுதிகளை எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். இதுகளை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. நீங்கள் அது நாங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனோட கதைக்கலையா? அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியில இருக்கிறது சம்பந்தமாக கேள்வி எழுப்பலையா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு இன்று காலை நான் ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்கின்றேன். நீங்கள் உடனடியா கூட்டணிக்கு தலைவரை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து ஏனையவர்கள் விலகி செல்ல வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது எங்களுடைய நான் அந்த கூட்டணிக்கு ஆதரவு அளித்தவர் என்ற வகையில் நான் அதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றேன். அதே போல டெலோவை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். செல்வம் தொடர்பில் உங்களுக்கு ஆதாரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நாங்கள் அதை தரும். சட்டத்துக்கு முன்னால கொண்டு போறதுக்கோ இன்னொரு விஷயம் நான் அறிந்தது, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறதுல செல்வத்தினுடைய பங்கு ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்துல. அதுல தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் செல்வத்தினுடைய பங்களிப்பு இல்லை. அது ஒரு பெரிய கதை. ஜெயபாலன் 1990 ஆண்டு இந்திய படைகள் 89 பிற்பகுதியில் இந்திய படைகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 90 பிற்பகுதியில் இந்திய படைகள் வெளியேறும் பொழுது இந்த இந்திய படைகளுடன் வந்து நின்ற புளோட் டிபிஆர்எல்எஃப் இந்த இயக்கங்கள் வந்து இலங்கை அரசோடு இணைந்து கொள்ளுகின்றன. 90 பிற்பகுதியில் டக்ளஸ் தேவானந்தா வந்து டிபிடிபி என்ற அமைப்பாகவும் சந்திரிகா அரசோடு நினைக்கிறோம் 95 அப்படி வந்து இணைந்து கொண்டார். 90 இவர்கள் வவுனியாவுக்கு வந்த பொழுது நாங்கள் இந்திய படைகளோடு இருந்தவர்கள் இலங்கை படைகளோடு இணைந்து ஒரு ராணுவ துணைக்குழுக்களாக சேரும் பொழுது அது எப்படியான பாதிப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்ற விடயம் சார்ந்து பகுப்பாய்வுகள் பரிசீலனைகள் செய்து எங்களுடைய மக்களோடும் கதைத்த பொழுது அப்பொழுது மத்திய அரசியல் துறைக்கு அவர் மத்திய அரசியல் துறையின் பிரதிநிதியாகவும் அரசியல் துறைக்கு பொறுப்பா இருந்தாலே அவர் எடுத்த முடிவு என்று சொல்லி சொன்னால் இவர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக பாராளுமன்ற அரசியலில் ஈடுபடுவதற்கு அனுமதிப்போம் என்று சொல்லி எடுத்து முடிவெடுக்கப்பட்டிருந்தால் அது சார்ந்து தலைவரோட பேசப்பட்டு கொண்டிருந்த பொழுது இயக்கத்தில் வேறு முக்கிய போராளிகள் இவர்களுக்கு எந்த இடமும் வழங்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஆயுதங்களை வாங்கி கொண்டு அவர்களை போராட்டத்திலிருந்து நிறுத்தி இருந்தோம். ஆனால் இந்திய படைகளோடு வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்கள் செய்த அநீதிகளுக்கு பிறகு அவர்களை நாங்கள் தமிழர்களின் தரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்ததால் அப்பொழுது குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் அவர்களை ஜனநாயக வழியில் செயல்படுங்க என்று சொல்லி நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு போயிருக்கலையும் கூட தமிழீழ புலனாய்வுத்துறை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை கலைகளாக்கி புடுங்குறதுக்கு எடுத்த முயற்சி அலுவலகங்களை உருவாக்கி அப்புறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்தின் அடிநாதம் வந்து இந்த உண்மையில உருவாகினது எப்பன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 90 ஆண்டு இந்திய படைகள் வெளிக்கிடும் போது இலங்கை படைகளுக்கு பின்னாலே இவர்கள் வந்த போதே இது வந்துடும். இதன் முக்கியமான சூத்திரதாரியாக நான் பார்க்கிறது தராக்கி சிவராம் வந்து வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறையின் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகர் மட்டுமல்ல ஒரு ஆசிரியராகவும் அப்போது தன்னுடைய கட்டுரைகளுக்கு கூடாக வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கு கூடாக எழுதுவதை நாங்கள் படிப்போம். அவர் எங்களுக்கும் சிறப்பாக நிலைமைகள் எழுதி அனுப்புவார், வந்து எங்களுக்கு செமினார்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். அப்ப அதனூடாக அவருடைய நிலைப்பாடுதான் இதுல பெரும் செல்வாக்கு செலுத்தியது. அதுக்கு பின்னால்தான் இந்த நிராஜ் டேவிட் போன்றவர்கள் எல்லாரும் சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப இந்த ஏரிய இயக்கங்களை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கு இப்ப நான் புளோட் இயக்கத்தை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு தான் 91 ஆண்டு மாத்தியாண்டியால வவுனியாக்கள்ல அனுப்பப்பட்டார் 91 முற்பகுதி. அதே நேரம் இபிஆர்எல்க்கு வேறு ஆட்கள் அனுப்பப்பட்டிருப்பார்கள், டெலோவுக்கு வேறு ஆட்கள் அனுப்பப்பட்டிருப்பார்கள். அவர்கள் என்னென்ன கழிச்சார்கள், என்ன செய்தார்கள், எப்ப டெலோ கொண்டு சேர்த்தார்கள் போனார்கள் எனக்கு உண்மையா தெரியாது. ஆனால் இந்த ஏரிய இயக்கங்களை எங்களுக்கு எதிராக செயல்படுவதிலிருந்து அவர்களை அரசியல் மேம்படுத்தி விட்டு இந்த இலங்கை இராணுவத்திலிருந்து அவர்களை விலத்தி வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருந்ததால் நாங்கள் இவர்களை வந்து பிறகு தவிர்க்க முடியாமல் கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைத்தோம். அதுல செல்வமடைக்கல் அதனுடைய பங்களிப்பு எவ்வளவு இருந்ததுன்றது எனக்கு தெரியல. ஏன் நீங்கள் இபிடிபியோ அல்லது புளோட்டையோ அதுக்குள்ள இணைக்க முற்படையில? இப்போ உங்கள்கிட்ட குரல் பதிவு இருக்குது. நாங்கள் கால நேரம் வரும்பொழுது நான் கூட ஊடகத்துக்கு அந்த குரல் பதிவை தர்றேன். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் சுவிஸில் இருந்தும் வேறு நாடுகளில் இருந்தும் டக்ளஸ் தேவானந்தாவின் தரப்பினர் தங்கள் பக்க நியாயங்களை எடுத்து கூறி தங்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் எதையெல்லாம் தாங்கள் மறுப்பதாகவும் கூறி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்றும் தாங்கள் வடகிழக்கில் வந்திருந்து அரசியல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தாங்கள் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவோட பேசுவதாகவும் என்னை நேரடியாக டக்ளஸ் தேவானந்தாவோடு தொடர்படுத்துவதாகவும் கூட அப்பொழுதெல்லாம் கேட்டிருந்தார்கள். நாங்கள் இயக்கத்துக்கு இந்த தகவல்களை அனுப்பலாமே தவிர நாங்கள் இயக்கத்துக்கு கட்டளை போட இயலாது. என்றால் எங்களுடைய புலனாய்வு செயற்பாடுகள் வந்து
இந்த காலத்தை எப்படி கையாள்றது பொருத்தமாக இருக்கும் என்று கருத்து சொல்றதுதான் வேர்கள் நேரத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப அதன் அடிப்படையில் நாங்கள் புளட்டையும் டக்ளஸ் தேவானந்தா EPDP-யையும் நிபந்தனைகளோடு நாங்கள் இணைத்துக் கொள்ளுங்க. ஒரு சிலரை விட்டு ஒரு சிலரை இணைக்க வேண்டாம் என்ற கருத்துக்கள் நாங்கள் முன்வைத்தோம், மக்களும் முன்வைத்தார்கள். அரசியல் ஆலோசகர்கள் இந்த விடுதலை போராட்டங்கள் சம்பந்தமாக விடுதலை போராட்டங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உளவியல் போர்கள் இதெல்லாம் தெரிந்தவர்கள் பலர் அது சார்ந்த கருத்துக்களை வைத்திருந்தார்கள். ஆனால் விடுதலை புலிகளிடம் ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது என்று சொல்லி சொன்னால், இப்ப டெலோ EPRல இந்த இயக்கங்கள் எல்லாம் அடையாளப்பட்டு விடுதலை புலிகளோடு சேர்ந்து மக்கள் முற்றுமுழுதான அரசியலுக்கு வந்து விட்டார்கள். அதாவது இன்னொரு போர் வந்தால் இவர்களை இலங்கை ராணுவம் நம்பாது அவர்களை விட்டுக் கொடுக்கலாக வைத்திருக்க போவதும் இல்லை. அவர்களோடு இருந்து எங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டிருந்தது. நாங்கள் அவர்களுக்குள் ஊடுருவி இருந்து செயல்படுவதற்கான ஒரு தேவையும் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் டக்ளஸ் தேவானந்தா தரப்பையும் புளட்டையும் வழியில வைத்திருந்தது. அதுவும் ஒரு காரணம். இரண்டாவது அவர்களுடைய கடந்த கால செயற்பாடு. உங்களுக்கு தெரியும், மன்னண்ண மகேஸ்வரனை சுட்டுக் கொன்றது ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த போராளி. அது நீதிமன்றத்தில் போய் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த போராளியை வைத்து மன்னண்ண மகேஸ்வரனை உண்மையிலே சுட்டுக் கொன்றது EPDP. இலங்கை ராணுவத்தில் இலங்கை உளவுத்துறை தான் அதை செய்தது. ஏன் அதை செய்தது என்று சொல்லி சொன்னால், ஒரு சிங்கள தேசிய கட்சியில் போட்டியிட்டு சிங்கள தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றம் வந்து தமிழ் தேசிய அரசியலை தீவிரமாக பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்தார் மகேஸ்வரன். அது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகளுக்கும் நொறிக்கணக்கில் எரிபொருட்களை அனுப்பி கொண்டிருந்தார், வேற பொருட்களையும் அனுப்பி கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்கள் இதில் சொல்றதில் ஒன்றும் தவறில்லை, அந்த மனுஷன் உயிரோட இல்லாதபடியா சொல்றேன். அதனால அவரை படுகொலை செய்துவிட்டு விடுதலை புலிகளின் தலையில பேரை போட்டார். அதுக்கு என்ன செய்தார்கள்? டக்ளஸ் தேவானந்தாக்கள் ஊடுருவி இருந்த ஒரு விடுதலை புலியை இனங்கண்டு அவரை பயன்படுத்தி அந்த கொலையை செய்தார் என்றால் நான் அறியும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த காரணத்தினாலதான் டக்ளஸ் தேவானந்தா தரப்பை இணைத்துக் கொள்ளவில்லை. மற்ற டக்ளஸ் தேவானந்தா ஒரு அரசியல் நேர்மையற்றவர் என்றதை நீங்கள் அண்மையில பார்த்தீங்கள் என்றால், விடுதலை புலிகள் போதை வஸ்து கடத்தினார்கள் என்றெல்லாம் ஒரு நாக்கூசாமல் சொல்றார் டக்ளஸ் தேவானந்தா. விடுதலை புலிகள் இயக்கம் போதை வஸ்து கடத்தி போராட்டம் நடத்துறதுக்கு எந்த காலத்திலும் அனுமதி யாருக்கும் வழங்கவில்லை. விடுதலை புலிகளுக்கு 2-3 வணிக கப்பல்கள் இருந்தது. அந்த வணிக கப்பல்களும் 95க்கு பின்னர் வணிக செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு அது வளங்கள் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. விடுதலை புலி அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் தெரியல. போதைப் பொருள் கடத்தல்ல விடுதலை புலிகள் ஈடுபட்டதும் அதுல சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு குறைந்தபட்சம் ஒருவரையாவது இந்தியாவில தண்டனை பெற்றதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது அப்படியான சில போராளிகள் காலகட்டத்தில் அனைத்து இயக்கங்களும் இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடாத இயக்கங்கள் இல்ல. உண்மையிலேயே இல்ல. நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்றால், விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்ததெல்லாம் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து எடுக்கப்படாது. இப்ப நீங்க உண்மை ஒன்றா நீங்க உணர்ந்து கொள்ளணும். இப்ப தங்களுடைய இயக்கத்திலிருந்து கடத்தி தங்களுடைய இயக்கத்துக்கு காசு கொடுத்திருந்தாலும் அவர்கள் அந்த போராளிகளை ஒரு கரம்புலிகள் போல அவர்கள் அந்த இயக்கத்தின் லிஸ்டில இருக்க மாட்டினோம். நடைமுறை அங்க இருந்தது. அதேதோ நீங்கள் அப்படி சொல்லிக் கொள்ளுங்க. நாங்கள் எங்களின் மக்களின் விடுதலைக்காக போராடுகிறவர்கள் இன்னொரு சக மனிதர்களை துன்புறுத்துகின்ற விடயத்தோடு எங்களுக்கு உண்மையிலேயே உடன்பாடு இருக்கவில்லை. விடுதலை புலிகளுக்கு அப்படியான உடன்பாடு இருக்கவில்லை. அப்படியான செயற்பாடுகள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஆதரிக்கப்பட்டதாகவும் எந்த இடத்திலும் அப்படியான செயற்பாடுகள் இருந்ததாகவும் இல்லை. நான் சாகலாம் நீ செத்தா என்ற கேள்வி கூட கேட்பது பிழை என்றுதான் எங்கட போராளிகளுக்கு இயக்கம் பொறுப்பாளர் சொல்லிக் கொடுத்தது. அப்ப அது இல்லை பிரச்சனை. எதிரிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் யுத்தங்கள் அதெல்லாம் வேறு. அது மக்கள் நாங்கள் சேர்ந்து போராடினாங்க. அது ஆனால் இந்த போர்வஸ்து விஷயங்கள் எல்லாம் ஒரு என்னை பொறுத்தவரையில் சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக பேச முடியாது. ஜெயபாலன், விடுதலை புலிகளுக்கு பெருந்தொகையான நிதிகளை விடுதலை புலிகளினுடைய போராட்ட பாதையை ஆழமாக உணர்ந்து கொண்டு வாரி வழங்கிய தரப்புகள் இருக்கிறார். நான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்ல முடியாது. சில விடயங்களை வெளிப்படையாக பேசுவது தெரியாது. ஆனால் போதை வஸ்து கடத்தித்தான் புலிகள் ஆறாவது இப்படி பாருங்க. இப்போ வெளிநாடுகள்ல இந்த கிரெடிட் கார்டு கொள்ளைகள், இந்த வங்கி கொள்ளைகள்ல ஈடுபடுறவர்கள் இருப்பார். அவர்களிடம் நிறைய நிதி ஆகும். அவர்கள் வங்கி கொள்ளையில ஈடுபடுறது இந்த வெளிநாடுகளில் இருக்கிற புலனாய்வுக்கு இந்த தமிழ் புலிகள் அனுசரண கட்டமைப்புக்காரர்களுக்கு கூட ஆரம்பத்துல தெரியாது. அவர்கள் வங்கி கொள்ளைகள்ல ஈடுபட்டு 4 ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பார்கள், அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் வச்சிருப்பார்கள். அவர்களை எப்படி பார்ப்பார்கள்? ஒரு வணிக முதலாளிகள். அப்ப வணிக முதலாளியிடமிருந்து இவர்கள் உதவியை வாங்குவார்கள். அவர் வங்கி கொள்ளைக்கு பிடிவிடும் போது சொல்லுவார், நான் புலிகளுக்காகத்தான் வங்கி கொள்ளை செய்தனால்
வணிகம் இது நடத்தினாங்க. ஆரம்ப காலத்துல இப்ப அந்த தேவை இருக்கிறது. ஆனா ஆரம்ப காலத்துல அதை விடுவோம் நாங்க. இப்ப இந்த விஷயத்துல இப்ப செல்வத்துடைய பிரச்சனையை நாங்கள் விட்டாலும் இப்ப அண்மை காலமாக ஓடிக்கொண்டிருக்கிற இன்னொரு பிரச்சனை விடுதலை புலிகளின் போராட்டத்தை வந்து ஐபிசி பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய ஒரு வியாபார நோக்கத்துல பயன்படுத்துறது இன்னொரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கு. நீங்களும் மறைஞ்சிருப்பீர்கள். மில்லர் என்ற ஒரு பெயர் வச்சா அதுக்கு பிறகு போராட்டம் என்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட விடுதலை இன்னும் ஒரு 25 வருஷம் இப்படியே போய்கொண்டிருந்தால் போராட்டம் என்றது உதயபந்தாட்ட போராட்டத்தை பற்றினதா என்ற ஒரு கேள்வி எழுதுகிற அளவுக்கு இருக்கு நிலைமைகள். இது கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் ஜெயபாலன் 2009 ஆயுதங்கள் பறிக்கப்படுவது 2010 நாங்கள் வெளிப்படையாக செயல்பட தொடங்கிவிட்டோம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக போராளிகளை அணிதிரட்டி பலமாக செயல்பட முடியாமல் இருக்கும் போது எங்களை மேலும் 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 நாசம் செய்வதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதுனால நான் சொன்னேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தியாகி திலீபனுக்கு என்ன சம்பந்தம்? திலீபனுடைய நினைவை குத்தகை எடுத்து வச்சுக்கிறார். ஒரு கட்சி அரசியல் நடத்துற நீங்கள் அடாவடித்தனமாக தியாகி திலீபனை வச்சு அரசியல் நடத்துகிறீர்கள். சில போராளிகளை அங்கேயும் சில போராளிகளை இழுத்து வச்சு தங்களோட வச்சு கொண்டுதான் அவர்கள் அந்த அரசியலை செய்கிறார்கள். இந்த அரசியலுக்கு பின்னால உண்மையாக பின்னணி என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஜனநாயக போராளிகளும் இருக்குது. அதே மாதிரிதான் இந்த பாஸ்கரன் போன்றவர்களும் இந்த காலத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு விடுதலை புலிகளின் தலைமை இல்லை, விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை. யார் எங்களை கேட்கிறது? நாங்கள் மில்லர் ரெண்டும் பேர் வைப்போம், கல்லர் ரெண்டும் பேர் வைப்போம். எங்கள்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது. மக்கள் எதிர்ப்பு வந்தா நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இப்ப அவர்கள் மில்லர் ரெண்டு பேர் வைத்தார்கள். நாங்கள் உடனடியாக அதை கடுமையாக எதிர்த்தோம். அதை வெளிப்படையாக முதல்ல எதிர்க்க துவங்கினது நான் தான். பல கட்டுரைகள் எதிர்க்க துவங்கி பல போராளிகள் அதுக்கு எதிராக கலைக்க துவங்கினாங்க. இன்பராஜாமி வாச்சமே கிடந்தது. அப்படி எல்லாரும் எதிர்க்க துவங்கின உடனே மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரப்போது படமே ஓடாமல் போய்விடும் உடனே அதுக்கு எந்த ஒரு பேரை வைத்தார்கள். இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் அவருடைய செயற்பாட்டில் எந்த ஒரு வரையறையும் இல்லை. ஒரு வரையறை இருந்தால் அவளை பற்றி எதிர்க்க முடியாது. அவருடைய பக்கம் நியாயமா சொல்லலாம். நாங்கள் பேரை வைக்கிறதுல இப்படி பேர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை என்று கேட்கலாம் தானே. அது ஒரு இனம். இப்ப என்னென்றால் உலகில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல பண்பாடுகள் இருக்கின்றன. தமிழர் பண்பாடுன்றது மிகவும் வித்தியாசமானது. தமிழர் பண்பாடு நடுகை கல்லில் இருந்து வந்தது. நடுகல்ல இருந்து ஏன் வந்தது என்று சொன்னால் தமிழன் அதாவது வனராசியாக காட்டுவாசிகளாக இருந்த காலத்தில் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை காத்தவர்களுக்கு நடுகள் வச்சார். பிறகு தங்களுக்குள்ள ஏற்பட்ட குழுமோதல்கள்ல தங்களை காத்தவர்களுக்கு நடுகள் வச்சார். பிறகு தங்களை ஆக்கிரமிக்க வந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக போராடும் போது நடுகள் வச்சார். வீரமரண மரபு வந்தது. மாவீரர் தினத்தை விடுதலை புலிகள் அறிவித்தார்கள். இப்படி மரபுக்குள்ளால வந்தவர்கள் மாவீரர்களாக கௌரவிக்கப்பட்ட ஒருவரை பயன்படுத்தி நீங்கள் சாதாரண இந்த திரைப்படங்களுக்கு கதை சொல்றது, அரசியல் சொல்றதுக்கு எல்லாம் நீங்கள் வரக்கூடாது. அது தமிழ் பண்பாட்டுக்கு மிகவும் அபத்தமான ஒரு விஷயம். இப்ப விடுதலை போராட்ட கால பாடல்களை பாருங்க, எப்படியான கண்ணியமாக அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, எப்படி அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பாடல்கள் எழுதிய பாடல்களை விடுதலை புலிகள் இயக்கம் வெளியே விடாமல் மறைச்சிருக்கின்றது தெரியுமா? எழுதின பாடல்களால் எத்தனை பிரச்சனைகளை விடுதலை புலிகள் இயக்கம் எதிர்கொண்டதுன்றதெல்லாம் பெரிய கதைகள் இருக்கு. ஏனென்றால் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பாடல்கள் ஒவ்வொரு செய்திகள். இது ஒரு உதயபந்தாட்டம் பற்றின ஒரு படமாக இருக்கிற பொழுது உதயபந்தாட்ட படத்துல நீங்கள் மில்லர் உதயபந்தாட்டம் என்று பெயர் வச்சிருக்கலாம், அல்லது விளையாட்டு என்று பெயர் வச்சிருக்கலாம். ஏன் அவர்கள் போராட்டம் மில்லர் என்று பெயர் வைக்க பார்க்கணும்? இல்ல, இவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுக்க வழிக்கிடுகிறார்கள். இவர்களிடம் பணம் இருக்கிறது. அப்ப இவர்களை இந்த திரைப்படம் எடுக்க விடாமல் தடுக்க வேணும், அல்லது இவர்களுடைய பணத்தை நாசம் செய்ய வேணும், ஏதாவது செய்ய வேணும் என்று சொன்னா இப்படி குறுக்கால ஒன்றை போட்டு விடுறது. மில்லர் எடுக்க கூடாது, மில்லர் எடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குமே, உங்களுடைய மக்களுக்கும் நீங்க உதவி செய்ததா இருக்குமே என்று சொல்லி மண்டையை கழுவி விட்டோடனே அப்படி எடுக்கலாமாக்கும் சொல்லி போட்டு போய் அதை செய்கிறது. அதை சரியான ஆலோசனைகளை கேட்டு இதை செய்யறது சரியா பிள்ளையா, இது இப்படியான பாதக சாதகங்களை உருவாக்க ஒரு அனலைசிங், எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் ஜெயபாலன் பாதக சாதகம் இருக்கு. நீங்கள் சாதகம் 60% மேலே இருந்தா தான் அதை முயற்சிக்க வேணும். இனி இல்லை என்ற இக்கட்டான நிலையில வரும்பொழுதுதான் 30-40% சாதகங்களோட நீங்கள் களமுறங்க வேணும். இல்லை என்றால் நீங்கள் தோற்று போறாங்களா தான் இருப்பீங்க. இதுதான் அடிப்படை தியாரி. அப்ப ஒரு திரைப்படத்துக்கு பணத்தை புரிந்து கொள்ளாமல் தான் முடிவெடுக்கிறார் நினைக்கிறேன். அப்படித்தான். அப்படி இல்லாமல் நீங்களே மில்லர் என்ற பெயரை நீங்கள் தொடர்பீங்க. போராட்டம் என்றது ஒரு பொது சொல். நீ என்னுடைய மனைவியோட வாழ்க்கை முழுக்க போராடுறதையும் போராட்டம் சொல்லலாம், அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்ல விடுதலை போராட்டம் பேர் வச்சா தமிழ்ல விடுதலை போராட்டம். பல வகையான போராட்டம் இருக்கு. செல்லவும் போராடி கொண்டுதான் நிக்கிறேன். போராட்டங்கள் பல வகையா இருக்குது. நீ போராட்டம் பேர் வச்சுட்டு கோலாட்டம் பேர் வச்சுட்டு போ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கோலாட்டம்ன்றது கூட போராட்டத்தை குறிக்கும். போராட்டம்ன்றது பொதுவான சொல். அதை நாங்கள் உரிமை கொண்டாடலாது. அதுல நாங்களும் போராடி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நீங்க மில்லரை தொட்டாலோ, தியாகி திலீபனை தொட்டாலோ, அல்லது தமிழீழ மாவீரர்களை தொட்டாலோ, அங்கேற்கண்ணியை தொட்டாலோ, தமிழீழ மாவீரர்களுடைய பேரில் நீ தொட்டால் நாங்கள் விட மாட்டோம்.
இப்ப இந்த போராட்டம் என்று வைக்கிறதுல உங்களுக்கு எந்த பெரிய முரண்பாடும் இல்ல? எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. போராட்டம்ன்றது ஒரு பொது சொத்து. நீங்க பந்தடிக்கிறது கூட ஒரு போராட்டம் தான். அதாவது ஃபுட்பால் மேட்சில் கூட ஒரு போராட்டம் தான். அங்க சும்மா சாதாரணமா நீங்கள் வெற்றி வாங்க சூட முடியாது. ஒரு சடுகுடுகளை அடைக்க கூட கிளிக் கட்டு வளைக்கிறதுலயும் அல்லது கிட்டி புள்ளி எல்லாத்திலும் போராட்டம் இருக்கு. எல்லாத்திலும் போராட்டம் இருக்கு. ஆனால் அந்த போராட்டங்கள்ல ஆயுதம் ஏந்தி ரத்தம் சிந்தி வாழ்வை அர்ப்பணித்து போராடுற விடுதலை போராட்டம் அது வேறு. அது அதுக்கும் இதுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இது களியாட்ட நிகழ்வுகள், பொழுதுபோக்கு, உடற்பயிற்சி அதுகளுக்கானது. இது விடுதலைக்கான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல தன்னை வாழ்வை அர்ப்பணிச்சு உயிரை கொடையாக்கி உடலை வெடியாக்கி ஆசியாளர் எழுதியிருக்கிறாரு. உயிரை கொடையாக்கி உடலை வெடியாக்கி உலகில் அறம் காத்தவள் என்று சொல்லி கரும்புலி மாமகள் வருகிறாள் ஒரு யுகத்தின் முடிவிலே காலம் எதிர்பார்த்த காலத்திலே எரி மலையின் வடிவிலே அந்த பாடம் கெடுப்பார். உடலை படையாக்கி உயிரை கொடையாக்கி உலகில் அறம் காத்தவள். அந்த போராட்டம் எல்லாம் போய் ஃபுட்பால் போராட்டம் தான் ஒரு போராட்டமாவே. அப்படியான தியாகங்களை நீங்க தூக்கி வச்சு கொண்டு அங்கே படம் எடுக்கிறோம் மில்ல படம் எடுக்கிறோம் சொல்லி சொன்னா நாங்களே உயிரோட அது அர்த்தம் இருக்காதല്ലോ. எதிர்காலத்துல இவர்கள் எல்லாம் ஃபுட்பால் அடிச்சிடமோன்னு கேட்க வேண்டி வரும். நாக்கு கெலும்பில தானே எப்படி அவர்கள் பேசலாம். அது இப்ப நாங்கள் எடுத்த வந்த விஷயத்தை பார்ப்போம். இப்ப தமிழர் அரசியல் இப்பொழுது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பேச வேண்டியிருக்கிற அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அந்த இளஞ்செழியனுடைய அரசியல் வருகைன்றது கூட இப்ப நேற்றைக்கு எனக்கு ஒரு அன்றைக்கு உங்களுடன் பேசின எங்கட அட்டாக்சிவா அடுத்த நேரம் எனக்கு சொன்னார், மதி இளஞ்செழியனுடைய சகோதரர் என்னோட எடுத்து கதைச்சவர், இளஞ்செழியன் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியலுக்கு வர மாட்டாருன்னு சொல்லி சொன்னேன். நான் தொடர்ந்து அவரோட கதைக்க முடியாம போச்சு. நான் ஒரு 2 நாள் கதைக்கலாம் போச்சுது. அவர் அரசியலுக்கு வரவே மாட்டார் இவர் சொல்றார். ஆனால் சமகால நிலவரங்களை பொறுத்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வீதிக்கு வந்தால் எல்லாரும் பார்ப்பார்கள், பார்க்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவார்கள் என்ற அடிப்படையில் இளஞ்செழியன் தொடர்பில் துறையின் பக்கத்தில் இருந்து அல்லது முல்லமதி ஒரு எழுத்தாளனாக அல்லது அரசியல் விமர்சனாக தன்னை கருத்தை கூறுகிறார். அவ்வளவுதான். தனிப்பட்ட அவருக்கு எதிராக அல்ல. அவர் அரசியலுக்கு வர்றது சரியோ பிள்ளையோன்றதுக்கு அப்பால இந்த இலங்கை சட்டத்துறையில் இருந்தவர்கள் அரசியலுக்கு வந்து எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் சட்டம் தங்களை எப்படி கட்டுப்படுத்தும். அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் உதறி எறிஞ்சு போராடக்கூடிய ஒரு ஆளுங்களுக்கு தேவை. தலைவர் பிரபாகரன் போராடினது காரணம் அவருக்கு இந்த சட்ட சம்பிரதாயங்களை பற்றி எல்லாம் கவலை. உங்களை இந்த போல அனுப்பி பிடிப்போம் என்று கேட்ட போது நடக்கிறத பற்றி கதைக்க சொல்லிட்டு அதை நீங்கள் அரசியல் விமர்சனமாக கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்கிறாய், நீ ஒரு தேசத்தின் தலைவன், ஒரு தேசிய தலைவன், இப்படி சொல்லலாமா? இந்த போலன்றது உலகின் பல நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒரு காவல்துறை. ஒரு நாட்டுல குற்றம் செய்து போட்டு இன்னொரு நாட்டுகளை ஒழிக்கிறவர்களை அங்கவே பிடிக்கிறதுக்கு அந்த சட்ட நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு சர்வதேச போலீஸாக நீங்கள் அவர்கள் வர்றதை பற்றி இப்படி கருத்து சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அது நீங்க அரசியலா பார்த்தா கேட்கலாம். ஆனால் அவர் பதில் சொன்னது விடுதலை புலி இயக்க தலைவராக நடக்கிறத பற்றி கதையை கொண்டு சொன்னார், சுருக்கமா சொன்னார். அப்ப அவருடைய பேச்சு வழக்கு பண்பாட்டிலே அது இருந்ததாலே அவர் சொன்னார். அவர் அரசியல்வாதி அல்ல. நீங்கள் இதே கருத்தை தமிழ்ச்செல்வன் கேட்டிருந்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் நீட்டி முழக்கி அழகாக சொல்லியிருப்பார். என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற விதமா சொல்லுவேன், பாலாண்ட கேட்டிருந்தீங்கன்னா அவர் வேற விதமா சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டதை பார்ப்போம். தலைவர் அந்த கோணத்துல பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நடக்கிற விஷயத்தை இந்த போல வந்து என்னுடைய தலைவர் விவகாரம் பிடிக்கிறது. இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதுக்காக இந்த போல வருத்தவரா தலைவரண்டா இல்லை. தமிழ்ல காவல்துறை ஒன்று இருக்கல்லோ, தமிழ் இந்த போல ஒன்று இங்க இருக்கத்தான் வேணும்ன்ற நிலை வந்தால் தலைவர் விவகாரம் இழந்து வைப்பார். இந்த போல இங்க செயல்படலாம். அப்ப இந்த போல தலைவரை பிடிக்க வந்தால் அது அப்போது பிரச்சனை. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்ட நேரம் நீங்கள் விஷமத்தனமாக கேள்வி கேட்கிறீர்கள். இங்கே ஒரு விடுதலை போராட்டம், நாங்கள் ஒரு படம் வச்சு கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர் என்ன பிடிச்சி இந்த போல் வந்து பிடிக்கிற பைத்தியாரதமான கேள்விதான். அந்த கேள்வி அவர்கள் கேள்வி கேட்ட இடம் போல பாலாண்ட கேட்டிருக்க வேணும், அல்லாட்டி அரசியல் துறை பொறுப்பாளர்கிட்ட கேட்டிருக்கணும், அல்லது தமிழ்ல காவல்துறையிட்ட கேட்டிருக்கணும், அல்லது நீதி நிர்வாகத்துறையிட்ட பராண்ட போய் இப்படி தமிழ்ல காவல்துறை அவர்கள் அந்த கேள்வி வந்து 2004 இந்திய ராணுவம் இவரை கைது செய்ய வேண்டும் அல்லது தங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் என்று சொன்னது தொடர்புலதான் ஒரு இந்திய ஊடகம் தான் அந்த கேள்விக்கு கேட்டேன். அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கை எதிர்கொள்வதற்கு விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் யாராவது ஒரு ஆள் சரணடைய வேணும் அல்லது என்ற கோரிக்கை அவர்கள் வச்சவர்கள் அது பொட்டமான பேரும் தலைவர் வைக்கப்படுது. உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன், விடுதலை புலி இந்த ராஜீவ் காந்தியின் கொலையோடு விடுதலை புலிகள் நேரடியாக சம்பந்தப்படவே இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டதுதான் உண்மை. இதில் ஒரு கரும்புலி போராளியை பயன்படுத்தி சிவராயன் தாக்குதல் நடத்தி முடிச்ச போதுதான் சிவராயனுக்கே தெரியும் தன்னை தவறாக நடத்தி விட்டார்கள். இனி வன்னிக்கு போனா தன் கதை சாங்கு துரோகி என்று தந்தியில் உணர்ந்து வச்சு விடுவாங்க. இதை விட அப்படியே ஓடி தப்புவோம். அவர் ஓடி தப்புறதுக்கு திருவனந்தபுரம் போனார். ஒட்டுமொத்தமாக அவர்களை முடிச்சு விட்டு புலிகளின் பேர்ல பழிய போட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கிறேன். தமிழ்ல பொருளாதாரத்துறைக்கு பொட்டமான் தானே பொறுப்பு. சிவராயன் பொட்டமானுக்கு கீழே இருந்தவர். இந்தியாவில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா புலனாய்வுத்துறையிட்ட பொட்டமான் கேட்பாரு, அரசியல் துறைக்கு போன் பண்ணி பொட்டமான் கேட்பாரு. அப்ப அவர் சந்தியாக்கள் தானே கூப்பிடுவாங்க. என்ன நடந்தது, நீங்கள் பாதுகாப்பா இருங்கோ, உடனடியா இங்க வாங்கோ என்று சொன்னால்
அல்லது அதை பற்றி விசாரித்து தெரிஞ்சு கொள்ள அறிஞ்சு கொள்ள என்ன நடந்தது கேட்க விரும்பினால், இரண்டாவது ராஜீவ்காந்தி அரசு இந்திய படைகள் வந்து இங்கே என்ன செய்தது என்பதை அடிப்படையாக வச்சு இதை அவர்கள் ஒரு வகையில இந்த ராஜீவ்காந்தியின் சாவை அவர்கள் ஒரு தனிமனித சிந்தனையில் மகிழ்ச்சியாக கூட கலந்துரையாடி இருந்தால் அதை வச்சு கொண்டு நீங்க புலிகள் செய்து எப்படி சொல்றீங்க? நாங்கள் அறிஞ்ச தகவலின்படி சிவராஜனை சந்திக்கிறதுக்கு புலிகளிடமே அனுமதி கேட்டு அப்படியே வெட்டி எடுத்து கொண்டு போய் சம்பவத்தை நடத்தி முடிச்சதா தான் நாங்கள் அறிகிறோம். அதுல விடுதலை புலிகள் இயக்கம் அரசியல் ரீதியாக தெளிவான ஒரு பதிலை சொல்லி இருக்க வேண்டும். அங்க ஏற்பட்ட குழப்பம் துன்பியல் நாடகம் என்ற இந்த வாக்கியத்தை கொடுத்தது அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசி. முதல் துன்பியல் நிகழ்வு என்ற வாசகமே அங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று முதல் அறிவித்தவர் தளபதி கிட்டு. அதுக்கு பிறகு மற்றவர்கள் இந்த கதையை காய்க்கப்படாது. விடுதலை புலிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த போராளிகள் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம். விசாரணை முடிவில் நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுவோம். நாங்கள் ஒருவரையே ஆயுதம் இந்திய போராட்ட இயக்கம் மட்டுமில்லை, இப்ப நாங்கள் ஒரு அரசாங்கம் நடத்துவோம். அதனுடைய நாங்கள் விசாரிச்சு போட்டு அறிக்கையை சொல்லி போட்டு பேசாம இருந்திருக்கோம். இது துன்பியல் நாடகம் அது இதுன்னு சொல்லி போய் தலைவருக்கு துன்பியல் சொல்லுங்க, அங்க சொல்லுங்க, ஒரு போராளிகளுக்கு சொல்லி விட்டு போட்டு அதை குழப்பி அடிச்சு விட்டது என்ன சிந்தனையில செய்தார்கள். அதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணமே தவிர இதுல உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இந்திய படைகளை பெரும் நம்பிக்கையோடு எங்கட மக்கள் ஆராத்தி மாலை போட்டு கூப்பிட்டவன். அப்படி கூப்பிட்டு அதே இந்திய படைகள் எங்கட மக்களை என்ன செய்தவர்கள்? என் கண் முன்னாலேயே வெத்திலகவேடி சந்தியில வச்சு 2 அரச உத்தியோகத்தர்கள் அல்லது பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய யுவதிகளை இந்திய ராணுவம் கொண்டு வந்து அந்த தினந்தோட்டத்துக்குள்ள பின்னால வச்சு கூட்டு பாலியல் கொடுமை செய்து போட்டு பயனத்தாலேயே குத்தி கொலை செய்து போட்டு அந்த தென்னைக்கு பொச்சு பொருளுக்கு பட்டிருப்பாங்க பெரிய கிடங்கு. அந்த கிடங்குக்குள்ள 2 தூக்கி போட்டு பொச்சுகள் மட்டைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்தி விடுறாங்க. நாங்கள் 2 பெண் போராளிகள் ஒரு ஆண் போராளி 3 பேரையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன 10 ஏக்கர்ல இருக்கிறோம். சாவச்சேரியில இருந்து கூட்டி கொண்டு வந்து ஆலியா வித்திலக்கான சந்தையில் நிக்கிறோம். அப்படியே போய் நான் குறிஞ்சாதீவுக்குள்ளால போய் குஞ்சு பரந்தனுக்குள்ளால போய் நான் மிருகமூட்டைக்கு போறதுக்கு இவர்களை கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்ப வர விடிஞ்சு போச்சு. நான் அதுல தங்கினால் அவங்க அங்க பஸ்ல வரைக்கும் இங்க கொண்டு வந்து இப்படி என்னுடைய கண்ணால் நான் கண்ட சம்பவம் இந்திய படைகள் என் கண் முன்னே செய்தது. இதை விட பல சம்பவங்கள் அங்க நடந்தாலும் அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க வன்னிக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல இந்திய படை அந்த காலகட்டத்துல மிக மோசமான தாக்குதல்கள் தான் இந்திய ராணுவம் செய்த இப்படியான அநியாயங்கள் எங்கட மண்ணில் செய்த ஒரு தலைவர். நீங்கள் இந்த பொற்கோயில் மீது தாக்குதல் நடத்த இந்த இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தின ஒரு இங்கிலாந்துக்காரரை போய் ஒரு சீக்கியர் இங்கிலாந்துல படுகொலை செய்ததை இந்தியாவை தேசமே கொண்டாடும். நீங்க கொண்டாடுறீங்க அமைதிப்படைகள் என்று சொல்லி வந்து நின்று நீங்க புலிகளோட சண்டை பிடிக்கும். அது ஒரு பிரச்சனை. மக்களை சின்ன பின்னமாக்கி கொலை செய்து போட்டு மருத்துவமனைக்குள்ள போய் படுகொலை செய்து போட்டு சும்மா கண்ட இடம் எல்லாம் போய் வெறியாடி விட்டு எவ்வளவு அநியாயங்களை செய்தவர்கள் இந்திய படைகள் எங்களை மண்ணில. அப்ப அதுக்கு பொறுப்பானவர் சாகும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உணர்வுக்கு போராளிகள் போறது பெரிய தவறு குற்றம் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்க சொல்லிக் கொண்டிருக்கோம். அதுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட போறது. ஆனா ராஜீவ்காந்தியை கொலை செய்த அரசியல் நடத்துறதுல விடுதலை புலிகளுக்கு இருக்கு. அதை கொண்டாடுற மனோபாவம் போராளிகளுக்கு இருந்தா அவர்கள் அதை செய்து கொண்டு போறாரு. நீங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு அரசியல் அறிவு காணாது, இதே ராஜதந்திரமான கையாள இந்த நாடக நடிப்பெல்லாம் புலிகள்கிட்ட இல்லையே. நாங்க செய்தாங்களோ துணுக்காயில சில வச்சிருந்தேன் கேட்டீங்களோ வச்சிருந்தாங்க இல்லைன்னு சொன்னாங்களோ. மற்றவர்கள் வந்து இல்லைன்னு சொல்றவர்கள் அறிவுக்கும் எங்களுக்கு ஞாபகம். நாங்கள் உண்மையா தானே எங்க மக்களுக்காக போராடினாங்க. நாங்கள் சாவை பற்றியோ கல்லறை பற்றியோ சிலையரை பற்றியோ நாங்கள் இன்றைக்கும் கவலைப்படவில்லை. அன்றைக்கும் கவலைப்படவில்லை, இன்றைக்கும் கவலைப்படவில்லை, நாளைக்கும் கவலைப்பட போறது. இப்ப இந்த அரசியல் நகர்வுல நீங்கள் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு? இளஞ்செழியன் தமிழரசு கட்சியிலோ அல்லது தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா இல்லை என்றால் எப்படி போகும் என்று நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் இளஞ்செழியன் இந்த தமிழர் அரசியல் என்று இன்றைக்கு இருக்கிற இந்த மிதவாத அரசியலோடு சாவாசமே வைக்கக்கூடாது. வேணுமென்றால் இளஞ்செழியன் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு தன் மக்களுக்கு ஏதோ சேவை செய்ய விரும்பினால் அதில் உண்மையா சாதிச்சு காட்ட விரும்பினால் அவர் ஒரு முயற்சி எடுக்கலாம். அப்படி இல்லை, இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் வருமாக இருந்தால் அந்த அரசியலுக்கு இவரை போன்ற ஒரு பிரமுகரின் தேவை இருக்கிறது. அல்லது இப்படி ஒரு அனுபவமான ஒருவருடைய பல மொழிகள் தெரிஞ்ச அல்லது சட்டத்துறை சார்ந்த பல்வேறு அனுபவங்கள் உள்ள ஒருவர்களுக்கு தேவை என்று சொல்லி அந்த அரசியல் நினைத்தால் அந்த அரசியலோட போய் சேரலாம் என்றால் சேரலாம். இப்போ ஒரு கதைக்கு நாளைக்கு விடுதலை புலிகள் ஒரு அரசியலை கட்டமைச்சு மக்களும் போராளிகளும் சேர்ந்த ஒரு அரசியலை கொண்டு வரைக்குள்ள ஐயா இளஞ்செழியன் வாங்கொண்டா விரும்பினா அவர் போகலாம், விருப்பம் இல்லாட்டி விடலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியோட போனா என்ன, தேசிய கூட்டணி என்ற இந்த சங்க கட்சியோட போனா என்ன, அல்லது கஜேந்திரகுமார் போட போறாங்க, இவர்கள் இந்த 70 ஆண்டு காலமாக எங்களுக்கு செய்தது என்ன? இந்த 16 வருஷமாக இவர்கள் செய்து வச்சிருக்கிறது என்ன? நீங்கள் இத்தனை கூட்டணியை வச்சு இத்தனையும் வச்சு என்னதான் செய்தீங்க? ஒரு பொது வேட்பாளர் வெற்றி நான் காட்சி முடிக்கிறேன். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துங்கன்ற சித்தாந்தம் 2005ஆம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் போது விடுதலை புலிகளால கொண்டு வரப்படுது. ஆனால் அவர்கள் அந்த தேர்தலை ஜனநாயக ரீதியாக நிராகரிக்காமல் விட்டவர்கள் ஒரு தந்திரோபாயமாக மஹிந்த தரப்பை இழுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு வலிக்கிட்டவர்கள் நீங்க குற்றம் சாட்டுங்க. சரி, அது பிரச்சனை. ஆனால் அவர்கள் அப்பொழுது அறிவிப்பு என்ன? இனிமேல் இலங்கையில்
ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு ஈழத்தமிழர்கள் வாக்களிக்க தேவையில்லை என்று அறிவிச்சுட்டார். அவர் நீங்க ஒரு நாடையா நாங்க ஒரு நாடு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார். அப்ப நீங்கள் அதுக்கு பிறகு இந்த ஆயுதங்கள் பரட்சியங்களை அடிமையாக்கினதுக்கு பிறகு திருநாவுக்கரசு என்ற ஒரு தமிழறிஞன், அரசியல் மாணவன் என்று சொல்லுகிற, வரலாற்று மாணவன் என்று தன்னை சொல்லுகிறவன் சொல்றான், நீங்கள் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் இன்றைக்கு எழுகதமிழ் நிகழ்ச்சிகளின் மூலம் எங்கட மக்களை அணிதிரட்ட வேண்டும். அதே வேளையில இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சவாலுக்கு உட்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒரு பேரம் பேசும் பலத்தை நாங்கள் உருவாக்க முடியும். அந்த பொது வேட்பாளரை மையப்படுத்தி ஏனைய அமைப்புகள், நாடு கடந்த அரசாங்கம், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அரசாங்கத்தை இழுத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். இப்படியே மூக்குள்ள வர சளி என்று போய்கொண்டு இருந்தா கடைசியா சளி பிடிச்சி செத்தவன்ற கதையா தான் இனம் அழிஞ்சு முடிக்க போகும். இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்றாங்க சொல்லி சொன்னால், இந்த தேசிய இதுவரை காலம் இந்த 70 ஆண்டு கால அரசியல் சாக்கடை எங்களுக்கு தெரியும். அவர்கள் சிங்களவர்களுக்கும் உதவாது, தமிழர்களுக்கும் உதவாது, நாட்டுக்கும் உதவாது. ஆகவே இந்த கக்கரிக்காயா பால்சோராண்டு கேட்டவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறார்கள், விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள், போராட்டத்துக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள். சரி, பரவாயில்லை. கால யதார்த்தத்தை உணர்ந்து நீங்கள் இந்த கக்கரிக்காய் எல்லாரும் பால்சோறு தான் சாப்பிடணும் என்ற நிலைமையில் இருக்கிறீங்கன்னா வாங்குவோம். 7 மாகாணங்களும் உங்கள்கிட்ட இருக்கட்டும், 2 மாகாணங்களை நாங்கள் பார்க்கிறோம். தெற்கில் இருக்கிறவர்கள் தெற்கிலே இருக்கட்டும், வடக்கில் இருக்கிறவர்கள் வடக்கில் இருக்கட்டும். சிங்கள மக்கள் விரும்பினா வந்து வடக்கில் காணியில காலி கொடுத்து வாங்கி இருந்துட்டு போவோம். ஆனா ஆட்சி அதிகாரம் தமிழர்கள்ட்ட இருக்கும். நாங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் வரலாற்று ரீதியாக பேசுறதுக்கு நாங்கள் தயார் மாறுகிறோம். தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் கூப்பிடுறோம். நாங்கள் வரலாற்று ஆய்வாளர்களை கூட்டிக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பேசவே இல்லை. வரலாற்று சான்றுகளை கொண்டு வைக்கிறோம். இலங்கையின் தொன்மை கொடிகள் யாருன்னு பார்ப்போம். ஒரு DNA பரிசோதனை செய்து பார்ப்போம். வாங்குவோம். சிங்கள மக்களும் நாங்களும் தேசிய மக்கள் சக்தி அனுராவில இருந்து எல்லாரையும் கூப்பிடுவோம். அப்படி கேட்ட சில அனுராவில அண்ணையா வந்தாலும் வந்துருவோம். இல்ல இல்ல, உண்மையான நாகர் இயக்கர் என்ற தமிழர்களின் நாகர்கள் இயக்கர்கள் என்ற 2 பிரிவினரும் தமிழர்கள் தான். இவர்கள் 2 படும் பொழுதுதான் நாகர்கள் ஒரு பக்கம், இயக்கர்கள் ஒரு பக்கம். இயற்கையை வழிபட்டவர்கள் இயக்கர்களாகவும், நாகத்தை வழிபட்டவர்கள் அம்மாள் வழிபாடு இருக்கு. இப்ப இளஞ்செழியன் வந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியாக மௌனமாக இருக்கிறார். ஒரு தரக்கான அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்ற கருத்து அவருடைய சகோதரனால அட்டாக் சிவாவுக்கு சொல்லப்பட்டதாக எனக்கு அட்டாக் சிவா சொல்லி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இளஞ்செழியன் ஐயா இப்படி சமூகத்தில் ஒரு கருத்து இருக்கிறதை கருத்தில் கொண்டோ எங்கேயாவது ஊடகத்துல வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. சில வேளை அவர் பேசாமல் இருக்கலாம். மக்கள் என்ன சொல்லினவர் என்று பாப்பம், தமிழர்களுக்கு ஒரு மீட்பு அரசியல் வந்தால் அதுல ஏன் நான் பங்களிக்க கூடாது என்று அவர் நினைச்சால் அதை நான் பாராட்டுவேன். அப்படி ஒரு மீட்பு அரசியல் வந்தால் அந்த மீட்பு அரசியலுக்கு போகணும். பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும் என்ற ஒரு விருப்ப விஷயத்தை நீங்கள் வெளியிட்டு வந்த நீங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் அப்படி ஒன்று எதிர்பார்க்கிறீங்களா? அதைத்தான் நான் உங்களுக்கு இளஞ்செழியனை நீங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த. நான் இந்த சாக்கடை அரசியல் நெறிப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த நெறிப்படுத்தப்பட்ட அரசியலின் பொது வேட்பாளராக இளஞ்செழியனை நிறுத்துவதில் எங்களுக்கு ஆட்சேபனை. அதாவது தமிழரசு கட்சி இப்ப வைக்கிற இந்த நாங்கள் நான் தாய் கட்சி, நாங்கள் நான் பெரிய கட்சி, எங்களை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு தான் ஆசனம் கூட இருக்குது, நீங்கள் எல்லாரும் வேறங்கோ, உங்களுடைய மக்கள் ஆதரவை நிரூபிங்கோ, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை கதிரை போடலாம், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம். ஏவிபி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கட்டும். புலிகள் ஜனநாயக வழியில் சுதந்திரமாக விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்றோ அல்லது விடுதலை புலிகள் மக்கள் பேரவை என்றோ பேர்லயோ செயல்படலாம். நீ தெலோவை அனுமதிச்சிருக்கிற, IPR அப்படியே இருக்கு, புளோட் இருக்குது, எல்லா கத்தரிக்காயும் இருக்கு. ஏன் தமிழீழ விடுதலை புலிகளை அனுமதிக்கிறா? இல்ல, தமிழீழம்ன்றது தனிநாட்டு சிந்தனை என்று நீ வச்சுக்கொண்டா சரி, விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்றாலே நாங்க ஒரு அரசியல் கட்சி அங்க 15 வச்சிருந்தாங்க. விடுங்களை விட்டதுக்கு பிறகு பார்ப்போம் எங்கட மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம். அதுக்கு பிறகு பார்ப்போம். நான் சவால் பண்றேன். நான் கனடால இருந்து நான் சவால் பண்ணுவேன். நான் இந்த அரசியலுக்கு வரே இல்லை. தாயகத்தில் இருக்கிற எங்கட போராளிகளையும் மக்களையும் சரியானவர்களை நாங்கள் தேர்தலில் ஒன்று நிறுத்துறோம். எங்கட மக்கள் யாருக்கு போட்டு போடுறாங்க. அதுக்கு பிறகு சுமந்திரன் ஐயா பெரிய ஆளோ, தமிழரசு கட்சி பெருசோ, அல்லது கயந்திரன் ஐயா பெரிய ஆளோ, சங்க கூட்டணி பெருசோ, நாங்க பெருசோடு சேலஞ்ச் பண்றோம். விளங்குதானே? படையாக்கி உயிரை கொடையாக்கி இந்த மக்களின் விடுதலைக்காக அனுமதித்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியாக நம்புறீங்க. 10,000 முறை சொல்றோம். முதலாவது தேர்தலிலே எங்களுக்கு சரியான கால அவகாசம் இருக்குமே. முதலாவது தேர்தலிலே 90% தமிழ் மக்களுடைய வாக்கை நாங்கள் வாங்கி காட்டுவோம். அதுக்கான அரசியல் செய்யறதுக்கான தகுதி எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய அரசியல்ல உண்மை இருக்கு. நாங்கள் எந்த நாடக நடிப்பும் செய்ய போறதில்லை. இன்றைக்கு ஏவிபி சொல்லுதே, நாங்கள் சட்டப்படி சம்பிரதாயப்படி அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மெல்ல மெல்ல தான் எல்லாத்தையும் செய்வோம். எடுத்தெடுப்பிலே இந்த ஏனையவர்கள் செய்த மாதிரி அரசியல் செய்யலாது. ஆகவே எல்லாம் சட்டப்படி தான் நடக்கும். சட்டப்படி என்று சொல்லி நம்ம இதே சட்டப்படி நாங்களும் அரசியல் செய்கிறோம்.
எங்களை பேச விடு, சுதந்திரமா பேச விடு. வடகிழக்குல கொழும்பு தமிழர்களை எங்களுக்கு வாக்களிக்க பண்ணி காட்டுறோம். நாங்க அப்படி கட்சி உருவாகிற பட்சத்துல அதுக்கு யார் தலைவர் செயலாளராக இருப்பார்கள் என்னன்றதை நீங்கள் கட்டமைப்பீங்க. இப்ப என்ன பிரச்சனை என்றால், ஐயா, இந்த மக்களின் விடுதலைக்காக உயிரை கொடுக்கறது கூட எங்களுக்கு பிரச்சனையா இருக்கே இல்லை. ஆனால் 58 வயசு 60 வயசுல பல நோய்களோட காயங்களோட புண்ணுகளோட எல்லாத்தோடையும் வந்து எங்கட மக்களுக்காக அரசியல் செய்வதை கண்டு வந்து துன்பப்படுறதுக்கு நாங்கள் தயாரில்லை என்று எங்கட போராளிகள் சொல்றதை என்னால நிராகரிக்க முடியல. தலைவரை காட்டுறதுக்கு எங்களுக்கு முடியும், கட்சிக்கு ஒரு தலைவரை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு முடியும், அதுக்கு சிறந்த போராளிகளை காட்டுறதுக்கு எங்களுக்கு முடியும், நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு முடியும். அதுக்கான எல்லா தகமைகளோடு தான் எங்களை தலைவர் வளர்த்தவர். இல்ல அது அப்படி ஒரு கட்சியை நீங்கள் முதல்ல உருவாக்குங்கள, தேர்தல்ல வந்து இன்னொரு பேர்ல பதிஞ்சிட்டு போய் வாக்குல போட்டிடுங்கள. அதாவது ஒன்றை தெளிவா பிரிஞ்சு கொள்ளுங்க ஜெயபாலன், நாங்கள் அரசியல் கட்டுக்குட்டிகள் கிடையாது. நாங்கள் இந்த மக்களின் விடுதலைக்காக போராடின போராளிகள். நாங்கள் இங்கே போலி வேஷம் போட்டு மாயமான் வேஷம் போட்டு ராவணன் வந்து சீதையை தூக்கின மாதிரி எல்லாம் அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் ஜோக்கியமானவர்களாக இருந்தால் நீங்களும் ஆயுதம் தூக்கித்தானே இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அரசியல் செய்ய வந்து நீங்கள் ஜேவிபி விடுதலை புலிகளை பகிரங்கமாக அறிவிங்கோ. இன்றைக்கு நீங்க சொல்றீங்களே தாவூத் இப்ராஹிமும் ஆற ஒரு கட்சி இது போதை வஸ்துக்கு பின்னாலேயும் புலிகள் சிலர் நிற்கிறார்கள். எங்க நீங்கள் அரசியலுக்கு விட்டு பாருங்க. எங்களை இப்படி யாராவது செய்ய முடியுமோ, உங்களோட பேர்ல யாராவது செயல்பட முடியுமோன்னு பார்ப்போம். இருக்கா உலகம் முழுக்க இருக்கு இந்த தமிழர்களை நாங்கள் ஒரு விரல்ல கட்டுப்படுத்துவோம். நாங்கள் ஒரு வார்த்தையில் எங்களை கட்டுப்படுத்த முடியும். இதொன்றும் சர்வாதிகாரம் இல்லை. அவர்களுடைய தேவை அது, எங்கட மக்களின் தேவை அது. எங்கட மக்களுக்கு சுதந்திரமாக வாழ்றதுதான் விருப்பம். அவர்கள் மனிதர்கள். அது எல்லாம் சரி. ஆனால் இது ஒரு நீங்கள் சொல்றது ஒரு கற்பனவாத மாதிரி எல்லாம் இருக்குது. இதுவரைக்கும் ஜனாதிபதிக்கு நிறுத்தம் என்று நீங்கள் எப்போது கற்பனையாவது பண்ணீங்களோ? இந்த முறை கற்பனை பண்ணீங்களோ? தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்ததை அவங்களுக்கு சாதிக்க முடிஞ்சதല്ലോ. தமிழர் அரசியல் இன்றைக்கு எல்லாரும் தமிழர்களே சேர்ந்து சீரழிக்கிறார்கள். இந்த CVK சிவஞானம் சுமந்திரனை பற்றியும் மாவேசநாதி ராஜாவை பற்றியும் பேசிய குரல் பதிவு உலகம் முழுக்க தமிழர்கள் கேட்கிறார்கள். அதே CVK சிவஞானத்தைக்கு அந்த கட்சி தெரிவு செய்த தலைவர் ஸ்ரீதரனை கொண்டே குப்பையில வச்சு போட்டு நீதிமன்றத்துக்கு முடக்கி பயல் கட்டில கட்டி வச்சு போட்டு நீதிக்கு முன்னாலே நீங்கள் CVK சிவஞானத்தை கொண்டு தலைவராக்குறீர்கள். CVK சிவஞானம் இப்ப என்ன சொல்றார்? நான் இளஞ்செழியனை கொண்டு வந்து சுமந்திரனை விரட்ட போகிறேன். இதை நீங்கள் அரசியல் என்று ஏற்றுக்கொள்றீர்கள். பிறகு இதே CVK சிவஞானம் சொல்றார் எல்லா கட்சிகளையும் நாங்கள் சேர்க்கிறோம். ஏன் பிரிச்ச நீங்கள் இப்ப நீங்கள் சேர்க்க வாரீர்கள். சேர்த்து என்ன செய்ய போறீர்கள்? இந்த 16 வருஷம் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எத்தனை முறை இந்த CVK-யோட கழிச்சுக்கிறோம், எத்தனை முறை இந்த அரசியல் கட்சியோட கழிச்சுக்கிறோம், அவையோட தனிப்பட்ட ரீதியில் எத்தனை முறை கழிச்சுக்கிறோம், சமூக ஊடகங்களுக்கு எத்தனை முறை கழிச்சுக்கிறோம். என்ன சொல்ல இல்லையா? நாங்கள் மட்டுமா கழிச்சுக்கிறோம்? எங்களை மக்கள் கழிக்க இல்லையா? புத்திஜீவிகள் கழிக்க இல்லையா? இந்த 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 விக்னேஸ்வரனை அரசியலுக்கு கொண்டு வந்த பொழுது புஷ்பராயா என்ற அதிபர் உட்பட பலர் தாயகத்தில இருந்து எங்களோட என்ன பேர் பலர் எங்களுக்கு எடுத்து சொன்னது மதி எதிர்க்காதேங்கோ, எங்களுக்கு ஒரு படிச்சவன் வேணும் எதிர்க்காதேங்கோ, உலகம் வந்து ஒரு படிச்சவனுக்கு தான் மரியாதை கொடுக்கும், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி நல்ல தமிழ் உணர்வு உள்ளவர் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னார்கள். நாங்கள் பொறுப்பேற்கிறோம், நீங்கள் அவரை விடுங்கன்னு சொல்லி சொன்னார்கள். பிறகு இந்த இனப்படுகொலை தீர்மானத்தை மாகாண சபையில கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்த போது இதை விட்டு அதை விட்டுண்டார் விக்னேஸ்வரன். அப்பொழுது நாங்கள் இவை எல்லாரையும் எடுத்து அர்ச்சனை செய்தோம். இங்க கனடாலயத்தில் நான் அர்ச்சனை செய்தேன். பிறகு நீங்க எல்லாரும் சொன்னீங்க விக்னேஸ்வரன் தர்மதேவன், எங்க தர்மதேவன் வெற்றியார எல்லாத்தையும் புறையிறதுக்கு வேற முதல்வராக நாங்கள் கொண்டு வந்தீங்க. அதுக்கு பிறகுதானே அவர்கள் அதை கொண்டு வந்தவர்கள். சாராத்தவர்களுக்கு நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்த பக்திமான் தானே விக்னேஸ்வரன். இவர்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கிறோம்? எங்க நாங்க சொல்றவர்கள் நாங்கள் நிறுத்துற மக்களுக்குள்ள இருந்து எடுத்து போராளிகளுக்குள்ள இருந்து எடுத்து ஆக்கள் நிறுத்துறோம். எங்க மக்கள் வாக்களிக்க அவடட்டும் பாம்பு இருக்கா? என்ன எவ்வளவு இழிவான நிலை இன்றைக்கு அந்த மண்ணில் இருக்கட்டும். காசு கொடுத்தால் தேசியாரருக்கும் பெண்கள் தயாராக இருக்கட்டும் என்று வச்சுக்கொள்ளுவோம். நீங்க நாங்கள் நிப்பாட்டி காட்டுறோம். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை நிறுத்திக் கொள்வோம். நாங்கள் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் தரமாம் அடுத்த வாரம் தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி முல்லமதி. நன்றி, வணக்கம்.